சிறுகடி காசு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே அப்பா தான். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அதுவும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, கண்டிப்பாக நீ இப்போ ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. மீனாவும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுமாம்மா, ஏன்னா எனக்கு நான் இப்போ நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், இந்த வாழ்க்கையே நீங்கள் அமைச்சு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எப்படி நீ பூ கட்டுறதுலேருந்து டெக்கரேஷன் பண்ணலன்றது இப்போ இது வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்க, நீ வாழ்க்கையில் ரொம்பவே பெரிய இடத்துக்கு போவ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் மீனாவோட ஃபோன் அடிக்குது. நீங்கள் தான் நம்ம அந்த பொக்கை பண்ணுறது, எங்களுக்கும் 2 பண்ணி கொடுங்க, 1000 ரூபாய் இது 2 பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி பணத்தையும் 2000 ரூபாய் அனுப்பி விடுறாங்க. மீனா இருந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் 2000 ரூபாய் பணம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தானே நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி ஆர்டர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஸ்ருதி இருந்துட்டு நான் தான் ஃபோட்டோ பிடிச்சி மீனாவோட நம்பரையும் நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம முத்து இருந்துட்டு அப்படின்னா இப்போ மீனாவோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ மட்டும்தான், நீ தான் 2000 ரூபாய் வரத்துக்கு காரணம், ரொம்ப தேங்க்ஸ் பல குரல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு முத்து, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணி எனக்கு சின்னதாக மட்டும் பண்ணி கொடுங்க, இந்தாங்க 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முத்துவும் மீனாவும் இருந்துட்டு அதான் மீனா பணம் வேணான்னு சொல்லிட்டால, மறுபடியும் எதுக்காகடா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் வேறு பேச்சுவார்த்தை வேறு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இவன் கையிலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து பணம் வர்றது ரொம்ப பெரிய விஷயம், அதனால் பணத்தை வேண்டான்னு மறுக்காமல் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எங்களுக்கு ஈவினிங் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மீனா கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா நீ இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும், நான் உனக்கு எப்போவுமே துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்துதான் மீனா இருந்துட்டு வேறு ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கம்மா, இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கியா இல்லை வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். நான் ஃபஸ்ட்டு பூ கட்டுறதுல தான் சார் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் மண்டபம் டெக்கரேஷனு, இப்போ இது வரைக்கும் நான் தான் சார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீனும் மேலே மேலே போகணுமா, இன்னும் ஒரு 4 நாள் கழித்து ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு, அதுக்கு ஒரு நாள் வேணும், வாங்கி கொடுக்குறியாம்மா, செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆர்டர் மட்டும் பண்ணுங்க சார், கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பைக்கில் போயிட்டே இருக்கிற போது சீதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து நிற்கிறாங்க. என்னக்கா என்ன விஷயம், இந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் அந்த பொக்கையை வந்து ரெடி பண்ணல, அதனால் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்கக்கா, நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, நீ இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனாவும் தேங்க்ஸ் சீதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு இப்படி தாங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், முத்துவையும் பேசாம உங்களுடைய தொழிலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க, மெல்ல பேசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு சாதாரண டிரைவர் தானே, என்ன ஒரு 2 ஷீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி அவங்க டிரைவர் தானே அப்படின்ற மாதிரி அருண் இருந்துட்டு முத்துவை வந்து தப்பாக பேசுகிறாங்க. மீனா இருந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தார், இப்போ சொந்த கார் 2 இருக்குது, கூடிய சீக்கிரமாக பெரிய ட்ராவல்ஸே வைப்பார், பெரிய ஓனராக கூட ஆயிடுவார், அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, சாதாரண டிரைவர்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. சீதா இருந்துட்டு அக்கா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அது வாழ்த்துறதோடு நிற்காம நீங்கள் எதுக்கு அங்கே மாமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, மாமாவும் நல்லா தாங்க சம்பாதிக்கிறாரு, அக்காவை ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு, மாமாவை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா இருந்துட்டு அருண் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பழத்தலை எண்ணி வச்சிட்ருக்காங்க. முத்து வராரு. என்ன மீனா காசெல்லாம் எண்ணிட்டு இருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, நாளைக்கு ஒரு கொஞ்சம் பூ ஆர்டர்வெல்லாம் வந்திருக்கு, அதுக்கு காசு எடுத்து வச்சுட்டு மீதி காசெல்லாம் உண்டியில் போடலான்னு கணக்கு எழுதி வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு உண்டையில கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அ அதான் அந்த உண்டியல் ரொம்பிடுச்சுன்னு நீ தானே சொன்ன. அதனால தான் இந்த உண்டியல வாங்கிட்டு வந்தேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்ததா நீங்களே முதல்ல இந்த பணத்த எல்லாத்தையும் அந்த உண்டியல்ல போடுங்க. அப்பதாங்க நெறைய பணம் சேரும். ஏன்னா உங்க கை வந்து ராசியான கை அப்படின்ற மாரி சொல்றாங்க. அட போ மீனா! நீ வேற கிண்டல் பண்ணாத. நான் உண்மைய தாங்க சொல்றேன். உங்க கை வந்து ராசியான கைங்க. அதனால நீங்களே ஃபர்ஸ்ட்டு இதில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவ வந்து போட சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து சம்பாதிச்ச பணத்த மீனா கிட்ட குடுத்து போட சொல்றாங்க. சீக்கிரமா நம்ம பணத்த சேர்த்து வச்சு சொந்த காசுல மெ நம்ம மேல ரூம் கட்டி அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா வராங்க. என்ன வீட்ல யாரும் இல்லையா? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியுது இல்லையா? இல்ல கண்ணாடியாச்சும் போட்டு பாருங்க. நாங்க தானே இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க இருக்கீங்க அது தெரியுது. மத்தவங்க யாரும் இல்லையா? அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்கவும், எல்லாரையுமே வர சொல்றாங்க. என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஜயா அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டியா? என்னங்க நான் கூப்பிட்டாவே உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு தான் அர்த்தமா? இங்க பாருங்க நாளைக்கு எல்லாருமே பார்வதியோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன விஷயம்? ஏதாவது அவங்க வீட்ல ஃபங்க்ஷனா? அவளே தனியா இருக்கா. அவ எதுக்காகடா ஃபங்க்ஷன் எல்லாம் செய்ய போறா? நான் ரத்த தானம் குடுக்க போறேன். அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். எங்க வீட்டு ஆளுங்களே வராம இருந்தா அது எனக்கு தானே அவமானமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் வந்து ரத்தம் குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீ செய்யற காரியம் ரொம்ப நல்ல காரியமா இருக்கு. ஆமா இது மாரிலாம் நீ செய்ய மாட்டியே. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க நான் பண்ணக்கூடாதா? நான் நல்லது தானே பண்ணிட்டுருக்கேன். ரத்தம் குடுக்கறது நல்லது தான். பல உயிர்கள காப்பாத்தும். இருந்தாலும் இந்த விஷயத்த நீ பண்றியா? அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜ் இருந்துட்டு, எங்கிட்டயே ரத்தம் கம்மியா தாம்மா இருக்கு. எனர்ஜியும் கம்மியா தான் இருக்கு. அதனால நான்லாம் குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, நானும் குடுக்குறேன். ஓ நீ உன் உடம்புலேருந்து ரத்தம்லாம் வராது. நெறைய சரக்கு தான் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, மனோஜ பேசும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அதே மாரி இப்ப மட்டும் பேசுறீங்க அப்படின்ற மாரி ரோகிணி வந்து சொல்லிறாங்க. எங்க வீட்டாண்டையும் முகாமெல்லாம் போடுவாங்க. அப்ப நான்லாம் ரத்தம் குடுத்துருக்கேன். இப்பயும் நான் ரத்தம் குடுக்குறேன் அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்றாங்க. ரவியும் குடுக்கிறதா சொல்றாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இதுவரைக்கும் நான் அந்த மாரி எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா நான் இப்ப குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு எல்லாருமே அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எல்லாருமே அங்க போறாங்க. அங்க டாக்டர் முதல் கொண்டு எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. மீடியாக்காரங்களுக்கு சொல்லிட்டியா? தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மீடியாக்கார் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீடியாவும் வந்துடுறாங்க. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. இவங்களா இப்படியெல்லாம் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. குடுமி வந்து சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு நானே முதல்ல ரத்தம் கொடுக்குறேன். என் முகம்லாம் அழகா தெரியிற மாதிரி நீங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் எடுக்கிறாங்க. மனோஜை வந்து அடுத்ததாக கொடுக்க சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு மயக்கம் அந்த மாதிரி படுத்துடுறாங்க. அண்ணாமலை, முத்து, ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. இவங்களா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்வதி இருந்துட்டு மீடியா எடுக்கிறதுக்காக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி பொது சேவைலாம் செஞ்சிட்ருக்கீங்க, எப்போருந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம எப்போ பேச ஆரம்பித்தோமோ அப்போருந்தே எனக்கு நல்ல குணங்கள்லாம் வந்துருச்சு. அது நல்லது செய்கிறது என் உடம்புலே ஊறி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு பஞ்சு மிட்டாயை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. அது தெருவு நாய்க்கு கொடுத்தேன். அப்போவே எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ தர்மம் பண்ணுறவனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.